வணக்கம். தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். டெங்கு உயிரிழப்பு 53ஆக அதிகரிப்பு. 74,000க்கும் மேற்பட்டோர் பாதிப்பு. விசேட தேவையுடைய மாணவர்களுக்கான மாதாந்த உதவித்தொகை அதிகரிப்பு. பொத்துவில் கடலில் சிக்கி தத்தளித்த கடத்தொழிலாளர் பாதுகாப்பாக மீட்பு. பெண் காவல்துறை உத்தியோகத்தருடன் தவறான நடத்தை. ரணிலை போன்று மகிந்தவும் சிறையில் அடைக்கப்படலாம், எச்சரிக்கும் அரசு தரப்பு. பெருந்தொகை மதிப்பிலான தொலைபேசிகளை திருடிய சிறுவர்கள் 2 சிக்கியதாக தகவல். செம்மணியில் வித்தியாசமான முறையில் அடையாளம் காணப்பட்டுள்ள மண்டையோடு. குடும்பம் ஒன்றினை கொடூரமாக கொலை செய்ய முயற்சி, ஒருவர் உயிரிழப்பு. ஆண்டுதோறும் 50க்கும் மேற்பட்டோரை பலியெடுக்கும் மின்னல். தொடர்பான விரிவான செய்திகள். இலங்கையில் டெங்கு நோய் தாக்கத்தால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 53ஆக உயர்ந்துள்ளது என்று தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. நாட்டில் இதுவரையான காலப்பகுதியில் பதிவாகிய மொத்த டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை 74,478ஆக அதிகரித்துள்ளது. டெங்கு நோயின் பரவல் தொடர்ந்தும் தீவிரமடைந்து வருவதை புள்ளி விவரங்கள் உணர்த்துகின்றன. இந்நிலையில் கருத்து கொண்டு காய்ச்சல் அல்லது டெங்கு நோய்க்கான ஏனைய அறிகுறிகள் தென்படுமாயின் காலதாமதம் செய்யாது உடனடியாக அருகிலுள்ள மருத்துவமனைகளுக்கு சென்று முறையான மருத்துவ பரிசோதனைகளை மேற்கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். தொடர்ச்சியான காய்ச்சல், தலைவலி, உடல்வலி மற்றும் இதர அறிகுறிகளை அலட்சியப்படுத்தாமல் தகுதியான மருத்துவ ஆலோசனைகளை பெறுவது நோயின் தீவிரத்தை குறைக்கவும் உயிரிழப்புகளை தவிர்க்கவும் அவசியமாகும் என்று சுகாதார தரப்பினர் வலியுறுத்துகின்றனர். 2026ஆம் ஆண்டு முதல் விசேட தேவையுடைய மாணவர்களுக்காக மாதாந்தம் வழங்கப்படும் உதவித்தொகையை அதிகரிப்பது குறித்து ஜனாதிபதியுடனான கலந்துரையாடலின் போது விசேட கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சருக்கு 2026ஆம் ஆண்டில் ஒதுக்கப்பட்ட வரவு செலவு திட்ட நிதியின் கீழ் நடைமுறைப்படுத்தப்படும் திட்டங்களின் முன்னேற்ற மீளாய்வு மற்றும் 2027ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் தொடர்பான கலந்துரையாடல் நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்ற போது இந்த விடயம் வெளிப்படுத்தப்பட்டது. இதன்போது தேசிய கல்வியியல் கல்லூரிகளின் ஆசிரியர் மாணவர்களுக்கான கொடுப்பனவை அதிகரிப்பதன் அவசியம் குறித்தும் விரிவாக கலந்துரையாடப்பட்டது. அத்துடன் தற்போது நடைமுறையில் உள்ள மாணவர் காப்புறுதி திட்டத்தில் காணப்படும் பிரச்சினைகள் குறித்தும் இங்கு அதிகாரிகள் ஜனாதிபதிக்கு விளக்கம் அளித்தனர். 2027ஆம் ஆண்டு முதல் 2031ஆம் ஆண்டு வரையான காலப்பகுதிக்குள் கல்வித்துறையின் முன்னேற்றத்துக்காக 382 பில்லியன் ரூபாய் பெருந்தொகையான முதலீட்டை மேற்கொள்வதற்கான திட்டங்கள் குறித்தும் இதன் கீழ் முன்மொழியப்பட்டுள்ள டிஜிட்டல் பரிமாற்ற திட்டம் குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. எனவே டெட்வா சூறாவளியினால் சேதமடைந்த 20 பாடசாலைகள் மற்றும் கல்வியியற் கல்லூரிகளை புனரமைப்பதற்காக 1.9 பில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் இங்கு குறிப்பிடப்பட்டது. கல்வித்துறையில் நிலவும் ஆசிரியர் மற்றும் கல்விசாரா ஊழியர்கள் பற்றாக்குறை மற்றும் சம்பள முரண்பாடுகள் குறித்து அனைத்து துறைகளையும் ஒருங்கிணைந்து எதிர்காலத்தில் கலந்துரையாடுவதற்கு அதற்காக விசேட ஆணைக்குழுவின் ஊடாக நிரந்தர தேர்வுகளை வழங்குவதற்கும் இங்கு இணக்கம் தெரிவிக்கப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது. இலங்கைக்கு கிழக்கே பொத்துவில் கடற்பரப்பில் சீரற்ற வானிலை காரணமாக ஆபத்தில் சிக்கிய கடற்தொழிலாளரை இலங்கை கடற்படையினர் பாதுகாப்பாக மீட்டுள்ளனர். கொழும்பு கடல்சார் தேடல் மற்றும் மீட்பு ஒருங்கிணைப்பு மையத்தினால் வழங்கப்பட்ட அவசர அறிவித்தலுக்கு அமைய இந்த மீட்பு பணி நடைபெற்றுள்ளது. நேற்று நிலவிய மிகவும் மோசமான வானிலை மத்தியில் இலங்கை கடற்படையின் விஜயபாகு கப்பல் மற்றும் மேலதிக கடற்படை படகுகளை பயன்படுத்தி தேடுதல் நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இந்த தீவிர தேடுதலின் பொத்துவிலுக்கு அப்பால் உள்ள கடற்பரப்பில் தத்தளித்துக் கொண்டிருந்த கடற்தொழிலாளர்கள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர். மீட்கப்பட்ட கடற்தொழிலாளருக்கு உடனடியாக முதலுதவி வழங்கப்பட்டதுடன் அவர் கரைக்கு அழைத்து வரப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இலங்கைக்கு சொந்தமான கடல்சார் தேடல் மற்றும் மீட்பு வலயத்துக்குள் ஆபத்தில் சிக்கியிருக்கும் கடற்படை மற்றும் கடற்தொழிலாளர் சமூகத்தினரை பாதுகாப்பதற்காக இவ்வாறான உடனடி மீட்பு நடவடிக்கைகளை எடுக்க இலங்கை கடற்படை எப்போதும் தயாராக உள்ளதாக கடற்படை தலைமையகம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. கடமையின் போது பெண் காவல்துறை கான்ஸ்டபிள் ஒருவரிடம் தவறாக நடந்து கொண்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டின் பேரில் மகுடுகஸ்வெவ காவல் நிலையத்தில் பணிபுரியும் காவல்துறை கான்ஸ்டபிள் ஒருவர் தற்காலிகமாக பணியிட நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். காவல்துறை தரப்பு தகவல்களின்படி கடந்த ஜூலை 15ஆம் தேதி தம்புள்ளை கமுதாம மைதானத்தில் நடைபெற்ற இசை நிகழ்ச்சியொன்றின் போது பாதுகாப்பு பணியை முடித்துவிட்டு இந்த கான்ஸ்டபிள் காவல் நிலையத்துக்கு திரும்பியுள்ளார்.
அவ்வாறு திரும்பிய பின்னர் அங்கு அமர்ந்திருந்த பெண் காவல்துறை கான்ஸ்டபிள் ஒருவரிடம் சென்று அவரது மடியில் அமர முயன்றதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இதனை அடுத்து அந்த பெண் காவல்துறை கான்ஸ்டபிள் உடனடியாக இச்சம்பவம் குறித்து நிலைய பொறுப்பதிகாரியிடம் புகார் அளித்துள்ளார். நிலைய பொறுப்பதிகாரி இதுகுறித்து பிரிவுக்கு பொறுப்பான உதவி காவல்துறை அத்தியட்சருக்கு அறிவித்ததைத் தொடர்ந்து முதற்கட்ட விசாரணை ஆரம்பிக்கப்பட்டது. இச்சம்பவத்தின் போது குறித்த காவல்துறை கான்ஸ்டபிள் மதுபோதையில் இருந்தமை விசாரணைகளில் தெரிய வந்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்த விசாரணையை தொடர்ந்து உதவி காவல்துறை அத்தியட்சகரின் உத்தரவின் பேரில் மேலதிக ஒழுக்காற்று நடவடிக்கைகள் எடுக்கப்படும் வரை அந்த காவல்துறை கான்ஸ்டபிள் உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் தற்காலிகமாக பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சிறையில் கம்பி எண்ணியதைப் போன்று முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவும் கம்பி எண்ண வேண்டிய நிலை வரலாம் என கடத்தொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். வடக்கு மாகாணத்தில் ஊழல் மற்றும் மோசடிகளில் ஈடுபட்டவர்கள் ஒருபோதும் தப்ப முடியாது என்றும் அவர்களுக்கு எதிராக சட்டம் தன் கடமையை சரியாக செய்யும் என்றும் அவர் மேலும் சுட்டிக்காட்டினார். கடத்தொழில் அமைச்சின் வளாகத்தில் நேற்று நடைபெற்ற வடக்கு மாகாண பெண் தலைமைத்துவ குடும்பங்களுக்கு உதவி திட்டம் வழங்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அமைச்சர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அனுராதபுரம் ஏப்பாவள பகுதியில் உள்ள ஒரு தொலைபேசி வேட்பு நிலையத்திலிருந்து 10 லட்சத்துக்கும் அதிகமான மதிப்புள்ள தொலைபேசிகள், துணைக்கருவிகள் மற்றும் பணத்தை திருடிய 14 வயதுடைய 2 சிறுவர்களை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். ஏப்பாவள நகரில் பேருந்து நிலையம் அருகே உள்ள ஒரு தொலைபேசி வேட்பு நிலையத்தின் முன்பக்க ஜன்னலை உடைத்து 4ஆம் தேதி அதிகாலை அந்த 2 சிறுவர்களும் கடைக்கு நுழைந்துள்ளதாக தெரியவந்துள்ளது. இந்த திருட்டு குறித்து விசாரணை நடத்திய காவல்துறையினர் நேற்று அந்த 2 சந்தேக நபர்களான சிறுவர்களை கைது செய்துள்ளனர். ஏப்பாவள சுரேஷ் சுதர்சனராம பெரிவொன்னாவில் தங்கி படிக்கும் அந்த 2 சிறுவர்களும் தலாவ நபடவிவ மற்றும் ஏபாவள ரொடவெல ஆகிய பகுதிகளை சேர்ந்தவர்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவர்கள் கைது செய்யப்பட்ட போது 10 லட்சத்துக்கும் அதிகமான மதிப்புள்ள 6 ஸ்மார்ட் தொலைபேசிகளையும் 5000 ரொக்க பணமும் அவர்களிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்டதாக கூறப்பட்டுள்ளது. சந்தேகத்துக்குரிய இந்த மாணவர் முந்தைய நாள் சம்பந்தப்பட்ட வேட்பு நிலையத்துக்கு சென்று ஆப்பிள் தொலைபேசியின் விலை குறித்து விசாரித்துள்ளார் என்பதும் தெரிய வந்துள்ளது. செம்மணி மனித புதைகுழியின் 3ஆம் கட்டத்தின் 36ஆம் நாள் அகழ்வு பணிகள் இன்றைய தினம் சனிக்கிழமை நடைபெற்றுள்ளது. செம்மணி மனித புதைகுழியின் 3ஆம் கட்ட அகழ்வு பணிகளை 56 நாட்கள் முன்னெடுக்க நீதிமன்றம் அனுமதி வழங்கிய நிலையில் 36வது நாளான இன்றைய தினம் புதிதாக ஒரு பெரியவரின் எண்புக்கூட்டுடன் சிறியவரின் எண்புக்கூடு உள்ளடங்களாக 6 எண்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளது. அதேவேளை ஏற்கனவே அடையாளம் காணப்பட்டதில் 5 எண்புக்கூடுகள் அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளது. மேலும் வெள்ளை நிறத்திலான பாசிமணி, இரும்பு துண்டு, வளையல் என்பவை பிற சான்று பொருட்களாக மீட்கப்பட்டுள்ளதாகவும் அத்துடன் 3 மனித எண்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளது. ஒரு மண்டையோடு வித்தியாசமான முறையில் அடையாளம் காணப்பட்ட நிலையில் அதனை சுத்தம் செய்யும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. அதன் அடிப்படையில் செம்மணி புதைகுழியில் 1ஆம், 2ஆம் மற்றும் 3ஆம் கட்ட என இதுவரையிலும் 90 நாட்கள் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்ட நிலையில் 437 எண்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்ட நிலையில் 428 எண்புக்கூடுகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. கொலை குற்றம் நிரூபிக்கப்பட்ட 5 பேருக்கு மரண தண்டனை விதித்து கம்பகா உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. 25 ஆண்டுகளுக்கு முன்பு வெலகதரா பகுதியில் திருமணமாகாத ஆணொருவரை கொடூரமாக கொலை செய்தமை மற்றும் 3 வரை கொலை செய்ய முயன்றமை ஆகிய குற்றச்சாட்டுகளுக்கு நேற்று தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. 2001ஆம் ஆண்டு அக்டோபர் 31ஆம் தேதி வெலகதராவின் தியக்கட்டாவில் உள்ள ஒரு வீட்டுக்குள் இந்த கும்பல் புகுந்து கற்கள், தடிகளாலும் வாள்களாலும் அங்கு வசித்தவர்களை கொடூரமாக தாக்கியதாக நீதிமன்றம் கண்டறிந்துள்ளது. இந்த தாக்குதலில் ஒருவர் உயிரிழந்த நிலையில் 3 பேர் படுகாயமடைந்துள்ளனர். தந்தை, தாய், அவர்களது 2 குழந்தைகள் மற்றும் மற்றொரு நபர் ஆகியோர் கொலை மற்றும் கொடூரமான தாக்குதல் குற்றங்களில் குற்றவாளிகள் என்று தீர்ப்பளித்து 5 பேருக்கு உயர்நீதிமன்ற நீதிபதி ரஷ்மி சிங்கப்புலே மரண தண்டனை விதித்துள்ளார். நாட்டில் ஆண்டுதோறும் 50க்கும் மேற்பட்டோர் மின்னல் தாக்கத்தால் உயிரிழப்பதாக பேராசிரியர் சந்தன ஜெயரத்ன தெரிவித்துள்ளார். இன்று கொழும்பில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் உரையாற்றிய அவர், மின்னல் விபத்துகளால் ஆண்டுதோறும் பல உயிரிழப்புகள் மட்டுமின்றி சொத்துக்கள் மற்றும் உள்கட்டமைப்புகளுக்கும் பாரிய சேதம் ஏற்படுவதாக குறிப்பிட்டுள்ளார். மின்னல் தாக்கம் தொடர்பான பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்து பொதுமக்கள் அதிக அவதானத்துடன் இருக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். இத்துடன் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்திருக்க தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.